Dear students, welcome to biology class. Let me continue the reproductive system of leech and adaptation of leech for unit 30. Now we are going to see about reproductive system of leech. Leech is hermaphrodite because both the male and female reproductive organs are present in the same animal. Leech is hermaphrodite. ஏன் அப்படின்னா because male and female reproductive organs present in the same individual, same animal means hermaphrodite animals. Okay, next male reproductive system. There are 11 pairs of testes. How many pairs of testes present? 11 pairs of testes. One pair in each segment from 12 to 22nd segments. எங்கேருந்து இருக்கு ஒரு பேரு ஈச் செக்மெண்ட்ல டோட்டலா 33 செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேரும் 12th செக்மெண்ட்ல இருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்கு பேர்ஸா. ஓகேவா? டோட்டலா எத்தனை பேர்ஸ் இருக்கு? 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்கு. They are in the form of spherical sacs called testis sac. இது எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்பெரிக்கல் பேக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டெஸ்டிஸ் சாக்ஸ். டெஸ்டிஸ் சாக்ஸ். ஓகேவா? ஃப்ரம் ஈச் டெஸ்டிஸ் அரைசஸ் எ ஷார்ட் டக்ட் கால்ட் வாஸ் டிஃபரன்ஸ். ஸோ இந்த டெஸ்டிஸ் எப்படி இருக்குன்னா ஷார்ட் டக்ட், அந்த டெஸ்டிஸில் ஷார்ட் டக்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா வாஸ் எஃபரன்ஸ். ஓகேவா? With join with the was difference. In the was efferents எதோட joined ஆயிருக்கும்? was difference ஓட joined ஆயிருக்கும். ஓகேவா? The was difference become convoluted to form the epididymis. இந்த was difference தான் convoluted ஆயிருக்கும். convolutedனா சுருண்ட அமைப்பு மாதிரி ஆயிருக்கும். அது என்னன்னா அதனோட நேம் என்னன்னா epididymis or sperm vesicle. Understand ஆகுதா? From each testis arises a short duct இருக்கும். அந்த short duct பேர் என்னன்னா vas efferents பேரு. இந்த vas efferents எதோட ஜாயிண்ட் ஆயிருக்கும்? vas difference ஓட ஜாயிண்ட் ஆயிருக்கும். இந்த vas differences என்னாக இருக்கும் அப்படின்னா convoluted ஆயிட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா epididymis or sperm vesicle. ஓகேவா? இந்த ஸ்பெர்ம் வெசிக்கலோட ஒர்க் என்னன்னா டு ஸ்டோர் த ஸ்பெர்மட்டோஜோவா. ஸோ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பெர்மை என்ன பண்ணுது? ஸ்டோர் பண்ணுறது தான் இதனோட ஒர்க். ஓகேவா? த எபிடைடமிஸ் லீட்ஸ் டு எ ஷார்ட் டக்ட் கால்ட் எஜாகுலேட்டரி டக்ட். இந்த எபிடைடமிஸ் என்ன ஆகணும்? அதுலேருந்து ஒரு நீச்சி மாதிரி, டக்ட்னா என்னதுன்னா ஸ்மால் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லையா, நீச்சின்னு சொல்லுவாங்க. அது ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் என்னன்னா எஜாகுலேட்டரி டக்ட். ஓகேவா? The ejaculatory ducts on both sides join to the form of genital atrium. இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய எஜாகுலேட்டரி டக்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஜாயிண்ட் ஆகிட்டு ஜெனிட்டல் ஏட்ரியமாக ஆகும். ஓகேவா? இந்த எஜாகுலேட்டரி டக்ட் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஜாயிண்ட் ஆகி ஜெனிட்டல் ஏட்ரியமாக ஆகும். ஓகேவா? இந்த ஏட்ரியம் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ரீஜியன். இந்த ஏட்ரியம் எத்தனை ரீஜியனாக இருக்கும்? 2 ரீஜியனாக இருக்கும். The coiled ஒரு region என்னன்னா one is the prostate gland, the another pineal sac, another one is a pineal sac. So இந்த pineal sacல என்ன இருக்குன்னா consisting of penis. the pineal sac குள்ள என்ன இருக்குன்னா penis இருக்கும். that opens through the male genital pore. இந்த pineal sacல வந்து penis இருக்கும். இது எங்க போய் ஓபன் ஆகும்னா male genital poreல ஓபன் ஆகும். ஓகேவா? Next, female reproductive system. It consists of ovaries, oviduct and vagina. அதாவது female reproductive system எத்தனை பார்ட்டாக இருக்குன்னா 3 பார்ட்டு. One is ovaries, another one is oviduct and then vagina. There is a single pair of ovary in the 11th segment. ஸோ இது சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரி தான் இருக்கும். நம்ம அதில் வந்து 11 பேர்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, ஆனால் இது சிங்கிள் பேர் ஆஃப் ஓவரின்னு தான் இருக்கும். ஆனால் அது எந்த செக்மெண்ட்டில் இருக்குது? 11th செக்மெண்ட்டில் வென்ட்ரல் சைடில் இருக்குது. ஓகேவா? வென்ட்ரல் சைடுனா தெரியும், வயிற்று போக பகுதி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கும். ஓகேவா? அண்ட் தென்
ஈச் ஓவர் ஈஸியா காயில்டு ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இதோட ஓவர் எப்படி இருக்குன்னா காயில்டு ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இந்த ஓவா ஆர் பட்டட் ஆஃப் ஃப்ரம் த ஓவரி. இந்த ஓவா எப்படி இருக்குன்னா ஓவரியிலேருந்து என்ன ஆகும், பட்டட் ஆகிட்டு இருக்கும். ஃப்ரம் ஈச் ஓவரி ரன்ஸ் எ ஷார்ட் ஓவிடக்ட். இந்த ஓவரி என்ன ஆயிரும் அப்படின்னா ஈச் ஓவரி ஷார்ட் ஓவிடக்ட் இருக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன பைப் போன்ற அமைப்பு, அதாவது சின்ன ஒரு குழல் போன்ற அமைப்பு இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா ஷார்ட் ஓவிடக்ட்னு பேர். த ஓவிடக்ட்ஸ் ஆஃப் த டூ சைட் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் எ காமன் ஓவிடக்ட். இந்த ஓவிடக்ட் ரெண்டுமே என்ன பண்ணுவோம், காமனாக வந்து ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா? The common oviduct open into the pure shaped vagina. இந்த common oviduct எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா pure shaped vaginaல, which lies mid ventrally in the posterior part of the 11th segmentல இது joined ஆகும். ஓகேவா? next development. internal fertilization takes place. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான். ஃபர்டிலைசேஷன்னு ரெண்டு ஃபர்டிலைசேஷன் இருக்கும். ஒன்று வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது. ஸோ ஏதாவது அந்த பாடிக்குள்ளேயே ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். திஸ் இஸ் ஃபாலோடு பை cocoon formation. அங்கே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் cocoon formation ஆகும் இல்லையா. cocoon is also known as egg case. இந்த cocoon என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா egg case சொல்லுவாங்க, which is formed around the 9th, 10th and 11th segments. எங்கே இருக்குன்னா 9th, 10th and 11th segmentல தான் இந்த cocoon ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ப்ரீடிங் செஷன் அப்போ. ஓகே, நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் அண்ட் ப்ரொசீட்ஸ் இன் cocoon which contain 1 to 24 embryos. ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கக்கூனில் டோட்டலாக 1லேருந்து 24 எப்ரியோஸ் வந்து டெவலப் ஆகிடும். ஓகேவா? எப்ரியோஸ் வந்து உள்ளே இருக்கும். யங் லீச் ரிசம்பிளிங் த அடல்ட் எமர்ஜஸ். அது பாடியிலேருந்து வெளியில் வரும்போது எப்படி இருக்குன்னா அடல்ட் லீச் மாதிரியே இருக்கும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். த டயக்ராம். எத்தனை பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது? 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. 12th செக்மெண்ட்லேருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும், 12th-லேருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது. டோட்டலாக 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. இந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும். சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதாவது ஸ்பெரிக்கல் சாப்பில் இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா டெஸ்டிஸ் சாக் அப்படின்னு பேர். ஸோ இந்த டெஸ்டிஸ் சாக்லேருந்து ஷார்ட் டக்ட் இருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா வாஸ் எஃபரன்ஸ். இந்த வாஸ் எஃபரன்ஸ் எதோட ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா வாஸ் டிஃபரன்ஸோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த வாஸ் டிஃபரன்ஸ் தான் என்ன ஆயிரும் அப்படின்னா கன்வலேட்டட் ஆகிட்டு, இங்கே வாஸ் டிஃபரன்ஸ் தான் என்ன ஆயிடுனா அப்படியே சுருண்டு எபிடைடமிஸாக ஃபார்ம் ஆகும். இந்த எபிடைடமிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லும் அப்படின்னா ஸ்போம் வெசிக்கல்னு பேர். இங்கே தான் என்ன ஆகுனா ஸ்போம் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இந்த எபிடைடமிஸ்லேருந்து ஒரு சின்ன டக்ட் ஃபார்ம் ஆகும். அந்த டக்ட்டுக்கு பேர் என்ன பேருனா எஜாகுலேட்டரி டக்ட். அது சின்ன டக்ட் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் எஜாகுலேட்டரி டக்ட்டு. இந்த எஜாகுலேட்டரிலோட போத் சைடும் ஜாயிண்ட் ஆகிட்டு ஜெனிட்டல் ஏட்ரியமாக ஆகும். இந்த எஜாகுலேட்டரி டக்ட் போத் சைடு ஜாயிண்ட் ஆகி இந்த ஜாயிண்ட் ஆகிட்டு ஏட்ரியம் இருக்குது, ஏட்ரியம் ஆகும். இந்த ஏட்ரியமில் 2 ரீஜன் இருக்கும். ஒன்று வந்து காயில்டு ப்ரோஸ்டேட் கிளாண்டு, இன்னொன்று வந்து பீனியல் சாக். ஓகேவா? இந்த பீனியல் சாக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா பெனிஸ் இருக்கும். இந்த பெனிஸ் எங்கே ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னா மேல் ஜெனிட்டல் போர்டில் ஓப்பன் ஆகும். அடுத்தது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 3 பார்ட்ஸாக இருக்கும். ஒன்று ஓவரிஸு, ஓவிடக்ட் அண்டு வெஜினா. வந்து 1 பேர் மட்டும் தான் இருக்கும். ஈச் சைடில் ஓவரி இருக்கும், அண்ட் தென் அது வந்து அந்த ஓவரிஸ் வந்து ஓவிடக்டோட ஜாயிண்ட் ஆகிட்டு எங்கே போயிட்டு ஜாயின் ஆகும் அப்படின்னா வெஜைனாவில் போய் ஜாயின் ஆகும். ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா வென்ட்ரல் சைடில் இருக்கும், காயில் ரிப்பன் ஷேப்பில் இருக்கக்கூடியது இந்த ஓவரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இத more to know medicinal value of leech. Leeches are effective in increasing the blood circulation and breaking up blood clots. ஓகேவா? ஸோ லீச்சஸ் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும். ஏன் அப்படின்னா பிளட் கிளாட் ஆகாமல் பார்க்கறதுனால அது வந்து பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தும். இட் இஸ் சர்ப்ரைசிங் தட் தே கேன் பி யூஸ் டு ட்ரீட் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ். ஏன் அப்படின்னா இதய அடைப்பு நோய்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணும், அந்த பிளட் வந்து கிளாட் ஆகாமல் பார்த்துட்டு வந்து என்ன பண்ணும் ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வாஸ்குலர் டிசீசஸ்க்கு இந்த லீச்சஸ் வந்து நிறைய ஹெல்ப் ஆகும். And then biochemical substance derived from leech saliva are used for preparation of pharmaceutical drugs that can treat
ஹைப்பர் டென்ஷன். ஓகேவா? ஸோ வந்து சலைவால் என்ன இருக்குன்னா ஒரு ப்ரோட்டீன் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, ஹிருடின் அப்படின்றதுட்டு. ஸோ அந்த சலைவா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பார்மசூட்டிக்கலில், அதாவது மருத்துவத்துறையில் ட்ரக்ஸாக யூஸ் ஆகுது. அது வந்து எதை வந்து க்யூர் பண்ணுது அப்படின்னா ஹைப்பர் டென்ஷனை க்யூர் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன் ஆஃப் லீச். ஓகேவா? லீச்சஸோட அடாப்டேஷன் பார்ப்போம். நிறைய parasitic adaptation இருக்கு. Leeches lead a parasitic mode of life by sucking the blood of vertebrates and show the several important adaptation in their structure. ஸோ இது லீச்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா parasitic mode தான். ஏன்னா வேற ஆர்கனிசமோட, அதாவது வெட்டிபிரேட்ஸோட என்ன பண்ணும், மேல் பகுதியில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்கனிசம். ஸோ இது வந்து parasitic-ஆ இருக்கக்கூடியது, எக்டோ parasitic இல்லையா, அது பிளட் சக்கிங் அனிமல் இல்லையா. ஸோ நிறைய அடாப்டேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பிளட் இஸ் சக்டு பை பேரிங்ஸ், அது மஸ்குலார் பேரிங்ஸ் இருக்கும். ஸோ அது பிளட் எப்படி சக் பண்ணும் அப்படின்னா பேரிங்ஸ் வழியாக தான் சக் பண்ணும். ஓகேவா? anterior and posterior ends of the body are provided with sucker by which the animal attaches itself to the body of the host. Two type of sucker இருக்கும், சாரி anterior sucker and posterior sucker இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா anterior sucker அப்படிங்கிறது ஹெட் ரீஜன் இருக்கக்கூடிய சக்கர், அண்ட் தென் போஸ்டீரியர்ங்கிறது டெயில் ரீஜன் இருக்கக்கூடியது. இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா அனிமல் வந்து இந்த லீச் வந்து வேற அனிமலோட, அதாவது ஹோஸ்ட் அனிமலோட அட்டாச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் லோக்கமோஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு இந்த 3 jaws இன்சைட் த மவுத். நம்ம மவுத்தில் எத்தனை ஜாவ்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 3 jaws இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த சிங்கிள் லைன் ஆஃப் டீத் இருக்கும் இல்லையா. காசஸ் யோ பெயின்லெஸ் ஒய் ஷேப்டு wound in the skin of the host. ஸோ இது என்ன பண்ணுன்னா பைட் பண்ணும், அந்த ஹோஸ்டலில் வந்து பைட் பண்ணும்போது என்ன பண்ணால் ஒரு பெயின்லெஸ் ஒய் ஷேப்டு உண்டை வந்து உருவாக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அது கடிச்சா கூட நமக்கு என்ன தெரியாது, இதில் பைட் பண்ணியிருக்கு அப்படின்றதே தெரியாமல் போகும். ஓகேவா? இந்த salivary glands produce hydrin which does not allow the blood to coagulate. ஸோ அந்த salivary glandsல என்ன ஆகும் இருக்கும் அப்படின்னா hydrin இருக்கும். அது வந்து என்ன பண்ணாது, பிளட்டை coagulate, அதாவது பிளட்டை கிளாட் பண்ணவே விடாது. ஓகேவா? த்ரூ அப்படியே ஹோஸ்டல்லேருந்து பிளட் வந்துட்டே இருக்கும், சக் பண்ண வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இதனோட salivary glandsல இருக்கக்கூடிய ஹிருடின் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நடக்கும். ஓகேவா? ப்ளஸ் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் த பிளட் இஸ் மெயின்டைன். ஸோ கண்டினியூஸாக பிளட் வந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் தென் பாரபோடியா அண்ட் சீட்டே ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். லோயர் ஆர்கனிசம்ல என்ன இருக்கும் அப்படின்னா பாரபோடியா, சீட்டே, சூடோபோட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்கனும் இதுக்கு இல்லை. ஓகேவா? அண்ட் தென் பிளட் இஸ் ஸ்டோர்ட் இன் த கிராப். It gives nourishment to the leech for several months. Due to this reason, there is no elaborate secretion of the digestive juices and enzymes. பிளட்டு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது இந்த லீட்ஸு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா க்ராப் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, டேங்க் சேம்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து நிறைய ரொம்ப நாளைக்கு கூட என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணும், அந்த ஃபுட்டை எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ரீசன்னால் எலாபரேட் செக்ரேஷன் டைஜஸ்டிவ் ஜூஸஸோ என்சைம்ஸோ வந்து லீச்சுக்கு கிடையாது. ஓகேவா? See the do you know bloodletting is a technique of bleeding in a patient to remove the toxic impurities from the body. bloodletting அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ பாம்போ ஏதாவது கடிச்சிச்சு அப்படின்னா அதோட கெட்ட ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க, வெளியில் கீறி விட்டு வெளியில் விடுவாங்க இல்லையா. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த டாக்ஸிக் இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வெளியில் வந்துடும், பாடியிலேருந்து வெளியில், அந்த பேஷண்டோட பாடியிலேருந்து வெளியில் வந்துடும் இல்லையா. டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியில் வந்துடும் அந்த பிளட்டோடு சேர்ந்து. ஸோ அதுக்கு தான் வந்து bloodletting பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். ஓகேவா? ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணி இதில் எல்லா பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ஸோ அதனால் அண்டர்லைன் பண்ணல. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் வீடியோ இஸ் ஓவர்.